அண்மை செய்தி. இந்திய மல்யுத்த கூட்டமைப்பு சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதை தொடர்ந்து இந்திய மல்யுத்த கூட்டமைப்பை மத்திய அரசு தற்காலிகமாக குழு அமைக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்றாட பணிகளை கண்காணிக்க தற்காலிக குழு அமைக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. தற்காலிக குழு அமைக்க கோரி இந்திய ஒலிம்பிக் சங்கத்திற்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் கடிதம் எழுதியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்கி கேட்கலாம். ராஜா, வணக்கம். இந்திய ஒலிம்பிக் சங்கத்திற்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் கடிதம் எழுதியிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. கடிதத்தில் என்னென்ன விஷயங்கள் கோரப்பட்டிருக்கு? வணக்கம். இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் புதிய தலைவராக தேர்வான சஞ்சய் சிங் 15 வயதுக்கு உட்பட்ட மற்றும் 20 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு தேசிய அளவிலான மல்யுத்த போட்டிகள் இந்த ஆண்டு இறுதிக்குள் உத்தரப்பிரதேசம் கொண்டாவில் உள்ள நந்தி நகரில் நடைபெறும் என அறிவித்திருந்தார். இதற்கு முக்கிய காரணம் 11 மாதங்களாக மல்யுத்த போட்டிகள் எதுவுமே நடைபெறவில்லை. அடுத்த வருடம் தாமதமானால் அவர்களுக்கு அந்த வயது அதிகரித்துவிடும். அதனால் அந்த மாணவர்களுக்கான போட்டிகள் நடைபெறாமல்னால் அது அவர்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படும். இந்த காரணத்திற்காக போட்டிகள் அறிவிக்கப்பட்டதாக கூறப்பட்டிருந்தது. ஆனால் மத்திய விளையாட்டு அமைச்சகம் போதிய நேரம் கொடுக்காமல், அவகாசம் கொடுக்காமல் அவர்களுக்கு இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இது விதிமீறலுக்கு கூடவே என இவர்களை தற்காலிகமாக இடைநீக்கம் செய்யப்பட்டதாக, இந்த கூட்டமைப்பை நிர்வாகிகள் கூட்டமைப்பு தற்காலிகமாக இடைநீக்கம் செய்யப்படுவதாகவும் மேலும் மேலும் அறிவிப்பு வர வரை இந்த இடைநீக்கம் தொடரும் என கூறப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் மத்திய விளையாட்டு அமைச்சகம் தற்போது இந்திய ஒலிம்பிக் சங்கத்திற்கு ஒரு கடிதம் ஒன்றை கொடுத்திருக்கிறது. இதில் இந்த மல்யுத்த கூட்டமைப்புக்காக தற்காலிக நிர்வாக அமைப்பை இந்திய ஒலிம்பிக் சமூகம் உருவாக்க வேண்டும். இவர்கள் இந்த மாணவர்களின் செயல்பாடு திறனை அவர்கள் மேம்படுத்துவதற்காக உதவுவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய ஒலிம்பிக் சமூகம் இந்த மீண்டும் மல்யுத்த கூட்டமைப்பு உள்ள விஷயங்களை மேற்பார்வையிட ஒரு தற்காலிக குழுவை அமைக்க முடிவு செய்திருப்பதாகவும் 48 மணி நேரத்தில் இந்த குழு அமைக்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.